ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா LeetCode சீரிஸ்ல புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அந்த ப்ராப்ளமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கலர்ஸ். இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். இது ஒரு மீடியம் கொஸ்டின், பட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளா இருக்க போது. நான் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துடலாம். இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினோட டிஸ்கிரிப்ஷன்ல வளவளன்னு நிறைய கதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் படிச்சா டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் படிச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் டேரக்டா வந்து எக்ஸாம்ல வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து 0, 1, 2 இந்த 3 வேல்யூஸ் தான் இருக்கும். இந்த 3 வேல்யூஸ்ல எந்த வேல்யூ வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் அக்கர் ஆயிருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த அரே பார்த்தேனே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க 2 0 2 1 1 1 0 இருக்கு. அதாவது 0 1 2 இந்த 3 நம்பர் தான் மாத்தி மாத்தி இருக்கு. அது மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னா 0 முன்னாடி வரணும், நெக்ஸ்ட் 1 வரணும், நெக்ஸ்ட் 2 வரணும். ஓகேவா? சோ நார்மலா எப்படி நம்ம அரேவே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேவா? பட் இதுல ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். யூ மஸ்ட் சால்வ் திஸ் ப்ராப்ளம் வித்வுட் யூசிங் த லைப்ரரி சார்ட் ஃபங்க்ஷன். அதாவது நம்ம பைத்தான்ல வந்து சார்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த சார்ட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம நம்ம இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம எப்படி வந்து இந்த சார்ட் ஃபங்க்ஷன் இல்லாம இந்த அரே வந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஓகேவா? நம்ம இதுக்கு வந்து 2 பாயிண்டர் மெத்தட் அப்ரோச் பண்ண போறோம். சோ நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். ஓகேவா? புரியுற மாதிரியே. சோ நான் எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? 202 110. எக்ஸாம்பிள் 1ல என்ன இருந்துச்சு? 2 0 2 1 1 0. இதுதான் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் 1ல கொடுத்த கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 0லாம் ஃபர்ஸ்ட் வரணும், அவுட்புட் வந்து இப்படி இருக்கணும். 0 0 1 1 2 2 இப்படி இருக்கணுமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 2 பாயிண்டர் மெத்தட் அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? இந்த 2 பாயிண்டர் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ பாருங்க நம்மளுக்கு கொடுத்த அரேல வந்து மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்கு? மொத்தமாவே வந்து 3 வேல்யூஸ் தான் இருக்கு. அதாவது 0 1 2 இந்த 3 வேல்யூஸ் தான் எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு. எனக்கு எத்தனை டைம் இருக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து டிஸ்டிங்டா எத்தனை வேல்யூ, அதாவது யூனிக்கா எத்தனை வேல்யூ இருக்குன்னு பாருங்க. 3 வேல்யூ தான் இருக்கு. ஓகேவா? இப்போ அப்படியே வந்து அவுட்புட்டை பாருங்களேன். இப்போ அவுட்புட்ல எப்படி இருக்கு? அதே 3 வேல்யூஸ் தான் எனக்கு வந்து அரேஞ்ச், அதாவது சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கு. இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? ஜஸ்ட் வந்து 0 வந்து எனக்கு அரேவோட ஸ்டார்டிங்ல இருக்கணும். ஓகேவா? 2 வந்து அரேவோட எண்டிங்ல இருக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட் தான். சோ 0 எல்லாம் வந்து அரேவோட ஸ்டார்டிங்ல கொண்டு வந்துறேன், 2 எல்லாத்தையும் நான் அரேவோட எண்டிங் கொண்டு போயிடுறேன். ஓகேவா? நான் அப்படி கொண்டு போயிட்டா இந்த 1 வந்து டிஃபால்ட்டா அதுவே வந்து மிடில் பொசிஷனுக்கு வந்துரும்ல. ஏன்னா வந்து நான் 0 எல்லாம் ஃபர்ஸ்ட் கொண்டு போயிடுறேன், 2 எல்லாம் வந்து லாஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு போயிடுறேன். அப்படி கொண்டு போயிட்டா மீதி இருக்க 1ல என்ன ஆகும்? எனக்கு மிடில்ல தானே வரும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியும் போக முடியாது, இதுக்கு பின்னாடியும் போக முடியாது. சோ இது ரெண்டுக்கும் இடையில தான் வந்து இருக்கும். சோ இந்த 1 எல்லாம் வந்து எனக்கு அதுவே வந்து சென்டர் பொசிஷன்ல எனக்கு ஆக்குபை பண்ணிக்கும். சோ நான் வந்து இந்த 0வை 2 மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணா போதும், எனக்கு 1 வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் தான் நான் அப்ளை பண்ண போறேன். சோ இதுல வந்து எப்படி வந்து 2 பாயிண்ட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க. ஓகேவா? சோ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ 2 பாயிண்டர் மெத்தட்னா என்ன பண்ணுவோம்? 2 பாயிண்டர் வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோமா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்டர் வந்து நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செகண்ட் பாயிண்டர் வந்து நான் லாஸ்ட் பொசிஷன்ல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டர் எல்லாமே வந்து 0 ஆட் பண்ண போகுது, இந்த லாஸ்ட் பாயிண்டர் எல்லாமே வந்து 2 ஆட் பண்ண போகுது. எனக்கு 0 வந்து இந்த ஆர்டர்ல வந்து ஸ்டோர் ஆயிட்டே வரும், 2 எல்லாமே வந்து இந்த ஆர்டர்ல இருந்து ஸ்டோர் ஆயிட்டு வரும். மீதி இருக்கக்கூடிய 1 வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சென்டர்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அது எப்படி ஸ்டோர் ஆகும்னு சொல்லி தரேன் பாருங்க, ஈஸியா புரியும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்? இப்போ இந்த 2 பாயிண்ட் இனிஷியலைஸ் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ எழுந்திர போகுது இப்படி. இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரா டிராவர்ஸ் பண்றேன், அதாவது ஒவ்வொரு நம்பரா எடுத்து செக் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் நம்பரை செக் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? எனக்கு 2. இப்போ இந்த 2 இருந்தா எனக்கு என்ன பண்ணணும்? 2 வந்து நான் எங்க அரேஞ்ச் பண்ணணும்? என்னோட செகண்ட் பாயிண்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா வந்து செகண்ட் பாயிண்டர்ல வந்து லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ஏன்னா 2 தான் வந்து எனக்கு லாஸ்ட் பொசிஷன்ல நான் அரேஞ்ச் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன்? லாஸ்ட் பாயிண்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூவை இப்போ நான் கரண்ட்ல செக் பண்ணக்கூடிய வேல்யூவை ஸ்வாப் பண்றேன். அதாவது இங்க இருக்கக்கூடிய 0வை இங்க 2க்கு மாத்துறோம். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு இந்த 2 வந்து இங்க வந்துரும், 0 வந்து இங்க வந்துருமா? ஏன்னா வந்து நான் அப்படியே ஸ்வாப் பண்றேன். இது இங்க வந்துருச்சு, இது இங்க வந்துருச்சு. ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிளா ஸ்வாப் பண்றோம். ஓகேவா? நான் செக் பண்ணக்கூடிய எலிமெண்ட் 2 இருந்ததுன்னா நான் அப்படியே வந்து ரைட் பாயிண்டர் நான் எங்க இனிஷியலைஸ் பண்ணனும் அங்க பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா வந்து நான் செக் பண்ணக்கூடிய எலிமெண்ட் வந்து 2. சோ 2 வந்து எனக்கு எங்க இருக்கணும்? டிஃபால்ட்டா வந்து எனக்கு இந்த லாஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கணும். ஏன்னா வந்து நான் லாஸ்ட்ல இருந்து 2 பூரா ஸ்டோர் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு 2 எல்லாமே வந்து கடைசி பொசிஷன்ல அதுவே வந்து அரேஞ்ச் ஆயிரும். சோ அதனால வந்து நான் கடைசி இண்டெக்ஸ்ல இருந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டு வரேன். சோ கடைசி இண்டெக்ஸ்ல நான் ஆல்ரெடி வந்து நான் ரைட் பாயிண்டர் நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல. சோ நான் அந்த ரைட் பாயிண்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிஞ்சது. ஓகேவா? இப்போ நான் அந்த செகண்ட் வேல்யூக்கு வரேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த வேல்யூ செக் பண்ணனும். சோ இந்த வேல்யூ எனக்கு என்னவா இருக்கு? 0வா இருக்கு. சோ 0 வரனா என்ன பண்ணனும்? ஏன்னா அரேயோட ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு போகணுமா? ஏன்னா வந்து 0 எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அரேஞ்ச் பண்ணனும், 2 எல்லாத்தையும் நம்ம எண்டிங்ல இருந்து அரேஞ்ச் பண்றோம். ஓகேவா? நம்ம 2வா இருந்தா அத கடைசி பொசிஷன் கொண்டு போய்க்கிறோம், 0வா இருந்தா அத ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொண்டு போய்க்கிறோம். கடைசி பொசிஷன்ல எனக்கு என்ன பாயிண்டர் இருக்கு? ரைட் பாயிண்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எனக்கு லெஃப்ட் பாயிண்டர் இருக்கு. சோ எனக்கு எப்ப 0 கிடைக்குதோ அத நான் லெஃப்ட் பாயிண்டரோட ஸ்வாப் பண்றேன். ஓகேவா? எனக்கு லெஃப்ட் பாயிண்டர்ல ஆல்ரெடி 0 தான் இருக்கு. எனக்கு 0 இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இப்போ எனக்கு ஒருவேளை எனக்கு 1 இருந்தா எனக்கு என்ன ஆகும்? 1 வந்து இங்க தானே வரணும். சோ அதனால வந்து எனக்கு லெஃப்ட் பாயிண்டர்ல என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தேவையில்லை. எனக்கு ஜஸ்ட் வந்து நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு 0வா இருந்தா நான் அத லெஃப்ட் பாயிண்டரோட ஸ்வாப் பண்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய 0 இங்க வந்துரும், இங்க இருக்கக்கூடிய 0 இங்க வந்துரும். ஓகேவா? சோ எனக்கு 2 0 ஸ்வாப் ஆனாலும் சோ எனக்கு எந்த ஒரு சேஞ்ச் நடக்க போறது இல்ல. சோ நான் அப்படியே விட்டுற போறேன். ஓகேவா? பட் ஆக்சுவலா நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். பட் 2 0 சேம் வேல்யூனா நான் அப்படியே விட்டுறேன். ஓகேவா? ஓகே, எனக்கு இந்த வேல்யூவோட வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் இந்த 2க்கு வரேன். ஓகேவா? சோ இந்த 2 வந்து செக் பண்ணும்போது எனக்கு 2 இருந்தா என்ன பண்ண சொன்னேன் நானு?
2 இருந்தா நான் வந்து கடைசி பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். இப்ப நான் கடைசி பொசிஷன்ல ஆல்ரெடி நான் ஒரு வேல்யூ மூவ் பண்ணிட்டேன்ல. இப்ப நான் இந்த 2 ஸ்வாப் பண்ணா எனக்கு இந்த 2 இங்க வந்துரும், இந்த 2 இங்க போயிரும். எனக்கு இதனால வந்து எந்த ஒரு யூஸ்மே இல்ல. சோ நான் என்ன பண்றேன், எப்ப வந்து இந்த 2 வந்து நான் ஸ்வாப் பண்ணணும், அப்ப வந்து இந்த பாயிண்டர் வந்து இங்க டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ ஒரு 2 வந்து எனக்கு கடைசியில வந்து ஸ்டோர் ஆயிருச்சு. நான் நெக்ஸ்ட் 2 ஸ்டோர் பண்ணணும், எங்க ஸ்டோர் பண்ணணும், இதுக்கு முன்னாடி தானே ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா வந்து கடைசில இருந்து 2 பூரா ஸ்டோர் பண்ணிட்டு வரேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து 0 பூரா ஸ்டோர் பண்ணிட்டு வரேன். சோ எனக்கு என்ன ஆச்சு, இப்போ எனக்கு இந்த இடத்துல 2 ஸ்டோர் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் 2 இங்க தானே ஸ்டோர் பண்ணணும். சோ எனக்கு இந்த பாயிண்டர் நான் ஒரு வாட்டி ஸ்டோர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த பாயிண்டர் வந்து இங்க குறைச்சிக்கிறேன். ஓகேவா? சோ ரைட் பாயிண்டர் வேல்யூ நான் இங்க மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம இங்க 2 வச்சு ஸ்வாப் பண்ணோம்ல, சோ அப்பவே நான் இங்க மாத்திக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ மாத்தியாச்சு. இப்போ நான் இந்த 2 செக் பண்ணும்போது இது ரெண்டையும் நான் ஸ்வாப் பண்ணலாமா? சோ ஸ்வாப் பண்ணா என்ன ஆகும், இப்போ எனக்கு இந்த 1 வந்து இங்க வந்துரும், இந்த 2 வந்து இங்க வந்துரும். ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ண சொன்னேன் நானு, எப்போ வந்து நான் ஸ்வாப் பண்றேனோ அப்ப வந்து என்னோட ரைட் பாயிண்டர் வந்து குறைக்க சொன்னேனா. சோ எனக்கு இப்ப நெக்ஸ்ட் வேற எங்க 2 வந்துனா அந்த 2 வந்து இங்க தான் ஸ்டோர் ஆகணும். அப்ப வந்து நான் இங்க இருந்தக்கூடிய ரைட் பாயிண்டர் வந்து நான் இங்க டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ எனக்கு ரைட் பாயிண்டர் இங்க வந்துருச்சு. இப்போ ஆக்சுவலா வந்து நான் இந்த வேல்யூ செக் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் இந்த வேல்யூ தான செக் பண்ணனும். சோ இந்த வேல்யூ செக் பண்றேன். இப்போ எனக்கு இந்த வேல்யூ என்னவா இருக்கு, எனக்கு 1 தான் இருக்கு. எனக்கு 1 வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணனுமா? நான் என்ன சொல்லிருக்கேன், 0 அண்ட் தென் வந்து 2 வந்தா மட்டும் தான் ஸ்வாப் பண்ண சொல்லிருக்கேன். 0 வந்தா முன்னாடி ஸ்வாப் பண்ணனும், 2 வந்தா பின்னாடி ஸ்வாப் பண்ணனும். ஓகேவா? மத்தபடி 1 வந்தா நான் அப்படியே விட்டுற போறேன். ஏன்னா வந்து நான் 1 ஸ்வாப் பண்ணா எனக்கு வந்து ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா வந்து எனக்கு நான் 0வையும் 2 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 வந்து டிஃபால்ட்டா எனக்கு பாருங்களேன், நான் ஜஸ்ட் வந்து 0 மட்டும் முன்னாடி கொண்டு வந்தா 2 பூரா பின்னாடி கொண்டு வந்தேனா, இப்ப பாருங்க எனக்கு 1 வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சென்டர் பொசிஷனுக்கு வந்துருச்சா. சோ இதுதான் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் இந்த வேல்யூ செக் பண்றேன், இது 1. சோ நான் வந்து இது வந்து எந்த ஒரு சேஞ்ச் பண்ண போறதில்ல, நான் அப்படியே விட்டுற போறேன். நெக்ஸ்ட் நான் இந்த வேல்யூ செக் பண்ணணுமா, நீங்களே யோசிங்க. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் இங்க இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் வந்து இந்த போர்ஷனை செக் பண்ணி நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணுமா, யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த போர்ஷன் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்கு. எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து இந்த ரைட் பாயிண்டர் வந்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அப்ப எனக்கு என்ன தெரியுது, ரைட் பாயிண்டர் கடைசியா எங்க இருக்கோ அது வரைக்கும் செக் பண்ணா போதும்ல. ஏன்னா வந்து ரைட் பாயிண்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே ஸ்டார்ட் ஆகி தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வந்து ரைட் பாயிண்டர் குறைச்சிட்டே வந்தேனா. சோ எனக்கு என்ன ஆச்சு, இப்போ இதுக்கப்புறம் நான் எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. எனக்கு ரைட் பாயிண்டர் இப்ப இங்க தானே இருக்கு, நான் செக் பண்ணக்கூடிய பாயிண்டர் வந்து இங்க தான் இருந்துச்சு. இப்போ நான் இதை செக் பண்றேன், நெக்ஸ்ட் இதை செக் பண்ண இது 1. சோ நான் இந்த ஒரு சேஞ்ச் பண்ணல, அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் நான் இதை செக் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா வந்து எனக்கு ரைட் பாயிண்டர் இதோட முடிஞ்சது. நான் ரைட் பாயிண்டருக்கு அப்புறம் செக் பண்ண தேவையில்லை. ரைட் பாயிண்டர் எங்க முடியுதோ நான் அது வரைக்கும் செக் பண்ணா போதும். ஓகேவா? ஏன்னா ரைட் பாயிண்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா ரைட் பாயிண்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து 2 தான் இருக்கும். ஏன்னா 2 வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம ரைட் பாயிண்டர் குறைச்சிட்டே வந்தோம். சோ நம்ம அதை செக் பண்ணி தேவையில்லை. ஓகேவா? இந்த கண்டிஷன் நான் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மெயின் கண்டிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுல ஒரு கார்னர் கேஸ் இருக்கு. அது மட்டும் சொல்லி தரேன் பாருங்க. பட் ஆக்சுவல் லாஜிக் இதுதான். இதுல வந்து ஒரே ஒரு கார்னர் டெஸ்ட் கேஸ் இருக்கு. அதுக்கு மட்டும் நம்ம எப்படி வந்து லாஜிக்கா மாடிஃபை பண்றது மட்டும் சொல்லிடுறோம். ஓகேவா? சோ அதுக்கு வந்து நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி வந்து அரே மாடிஃபை ஆச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 0 எல்லாமே ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்கும், 2 எல்லாமே லாஸ்ட் பொசிஷனுக்கு போயிருக்கும். 1 வந்து டிஃபால்ட்டா எனக்கு சென்டர் பொசிஷன் வந்துருச்சு. சோ எனக்கு என்ன ஆச்சு, அரே வந்து சார்ட்டட் ஆர்டர்ல வந்துருச்சா. சோ எனக்கு இந்த வேலை முடிஞ்சது. நான் நெக்ஸ்ட் வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கார்னர் டெஸ்ட் கேஸ்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அதாவது 1 2 0. ஓகேவா? இது ஒரு டெஸ்ட் கேஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது 0 1 2 சொல்லி நாம ஆர்டர் பண்ணணும். அதாவது ஸ்டார்ட் பண்ணணும். பட் வந்து ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம 2 பாயிண்டர் மெத்தட் எப்படி போன எக்ஸாம்பிளுக்கு அப்ளை பண்ணோமோ சோ அதே மெத்தட் தான். இப்போ என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் பாயிண்டர் இங்க, செகண்ட் பாயிண்டர் இங்க. ஓகே, இப்போ எனக்கு 2 பாயிண்ட் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சது. இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ செக் பண்ணணுமா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ செக் பண்றேன். இது 1. நான் 1 இருந்தா என்ன பண்ண சொன்னா, ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நான் அப்படியே விட்டுற போறேன். ஏன்னா வந்து நான் 1 ஸ்வாப் பண்ண தேவையில்ல. 0 ஆர் 2 இருந்தா மட்டும் தான் நான் வந்து 0 இருந்தா முன்னாடி ஸ்வாப் பண்ணனும், 2 இருந்தா பின்னாடி ஸ்வாப் பண்ணனும். மத்தபடி 1 இருந்தா நான் அப்படியே விட்டலாம், எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே, எனக்கு இந்த வேலை முடிஞ்சது. ஓகே, இது விட்டுறலாமா? நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க. ஓகேவா? இப்போ இந்த நம்பரை செக் பண்ணும்போது எனக்கு வேல்யூ என்னவா இருக்கு, 2 இருக்கா. சோ 2 இருந்தா என்ன பண்ண சொன்னேன், இங்க இருக்கக்கூடிய வேல்யூவை நான் இங்க ஸ்வாப் பண்ணனும். அதாவது 2னா வந்து எனக்கு ரைட் பாயிண்டர் எங்க இருக்கோ அங்க ஸ்வாப் பண்ணனும். சோ ரைட் பாயிண்டர் இங்க இருக்கா. சோ எனக்கு 2 வந்து இங்க வந்துரும், 0 வந்து இங்க வந்துரும். ஓகேவா? இப்ப அதே மாதிரி எனக்கு ரைட் பாயிண்டர் வந்து இங்க குறைஞ்சிருமா. ஏன்னா வந்து நான் வேற ஏதாவது 2 வந்துன்னா இந்த 2க்கு முன்னாடி தான் நான் ஸ்டோர் பண்ணணும். இந்த 2 வந்து ஆல்ரெடி வந்து நான் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப நான் ரைட் பாயிண்டர் இங்க கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? அப்ப அதே மாதிரி நான் இந்த வேல்யூ செக் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், எனக்கு ரைட் பாயிண்டருக்கு அப்புறம் வந்து நான் செக் பண்ண தேவையில்லைன்னு சொன்னேன்ல. ஏன்னா வந்து ரைட் பாயிண்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்டட் ஆர்டர்ல இருக்கும். அதாவது 2 தான் இருக்கும் மேக்ஸிமம். சோ 2 எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் வச்சிருப்போம். சோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. பட் என்னாச்சு, இப்போ எனக்கு இதோட இந்த ஆபரேஷன் எண்ட் ஆயிரும். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நான் எதுவுமே செக் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப எனக்கு என்னாச்சு, நான் செக் பண்ணக்கூடிய பாயிண்டர் வந்து நான் இதுக்கப்புறம் மூவ் பண்ண மாட்டேன். பட் பாருங்க, எனக்கு வந்து அரே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு சொல்லி பாருங்களேன். எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்காது. ஏன்னா இப்போ எனக்கு இந்த கடைசி பாயிண்டர்ல ஆல்ரெடி வந்து 0 இருந்துச்சா. இப்போ இந்த 0 வந்து நான் ஸ்வாப் பண்ணும்போது எனக்கு 0 இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு. பட் நான் இந்த 0 வந்து இன்னொரு வாட்டி செக் பண்ணணும்ல. ஏன்னா அப்பதான் வந்து இந்த 0 வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போகும். ஏன்னா இப்ப நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்ப நான் இங்க ஃபர்ஸ்ட் இருந்து செக் பண்ணிட்டு வந்தேன். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல எங்காவது 2 இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அதை ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிருப்பேன். ஆனா வந்து இந்த ரைட் பாயிண்டருக்கு அப்புறம் எங்காவது 0 இருந்ததுன்னா அதை நான் முன்னாடி மூவ் பண்ணிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா வந்து நான் இங்க இருக்கக்கூடிய இது வேல்யூ எதுவுமே செக் பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு ஒருவேளை 0 இருந்ததுன்னா வந்து செக் பண்ண முடியாதுல்ல. சோ அதனால வந்து நான் எப்பப்பெல்லாம் வந்து ரைட் ஸ்வாப் பண்றனோ அப்பெல்லாம் வந்து ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் நான் இன்னொரு வாட்டி வேல்யூ செக் பண்ணணும். அதாவது இப்ப நான் ஸ்வாப் பண்ணி முடிச்சிட்டேன்னா ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த வேல்யூ செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து இங்க ஆல்ரெடி 2 இருந்தது, நான் 2 தான் இங்க ஸ்வாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் இதை தான் செக் பண்ணணும், இதையும் செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து நான் ரைட் பாயிண்டருக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸும் செக் பண்ண தேவையில்லை. சோ எனக்கு ஆபரேஷன் எண்ட் ஆயிரும். பட் எனக்கு என்னாச்சுன்னு பாருங்க, நான் எப்ப ரைட் ஸ்வாப் பண்றனோ அப்ப எனக்கு ஒருவேளை இங்க 0 இருந்துச்சுன்னா இந்த 0 எனக்கு இங்க வந்துரும். ஏன்னா வந்து 2 இங்க போயிரும், 0 இங்க வந்துருச்சு. இப்ப நான் அந்த 0 மறுபடியும் செக் பண்ணி இந்த 0 வந்து நான் இங்க கொண்டு போகணும்ல. சோ அதனால என்ன பண்றேன், எப்பப்பெல்லாம் வந்து நான் ரைட் ஸ்வாப் பண்றனோ அப்பெல்லாம் வந்து
என்னோட செக்கிங் பாயிண்ட் நான் இன்க்ரீஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னா வந்து நான் அந்த வேல்யூ மறுபடியும் இன்னொரு வாட்டி செக் பண்ணணும். அதாவது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்களேன் ஈஸியா இருங்க. இப்போ இந்த கேஸ்க்கு வந்து 1 1 2 2 0 இப்படி இருக்கு ஓகேவா? வழக்கம் போல லெஃப்ட் பாயிண்டர் வந்து இங்க, ரைட் பாயிண்டர் வந்து இங்க. ஓகேவா? இப்ப பாருங்க இது ஈஸியா புரியும் பாருங்க இப்ப நான் இந்த வேல்யூ செக் பண்றேன். இது 1. 1னா என்ன பண்ண சொன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்ல. நான் அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ இது 1 ஸோ நான் இதை இப்படியே விட்டுறேன். ஒண்ணுமே பண்ண போறதில்ல. நெக்ஸ்ட் இதை செக் பண்றேன். இது வந்து 2வா? ஸோ 2வா இருந்தா என்ன பண்ணணும்? ஏன்னா ரைட் பாயிண்டரோட வேல்யூக்கு நான் ஸ்வாப் பண்ணணும். ஸோ ரைட் பாயிண்டரோட வேல்யூனா 0. ஸோ 0 வந்து இங்க வந்துரும். 2 வந்து இங்க வந்துரும். இப்ப அதே மாதிரி ரைட் பாயிண்டர் வந்து இங்க வந்துரும். ஓகேவா? இப்ப நான் இந்த வேல்யூ செக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப இந்த வேல்யூ செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதை தான் செக் பண்ணணும். ஆனா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப எனக்கு 0 வந்து எப்பயுமே இதுக்கப்புறம் இங்க ஸ்வாப் ஆகாதுல. ஏன்னா வந்து நான் 0 விட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஜஸ்ட் வந்து 2 தான் நான் ஸ்வாப் பண்ணிருக்கேன். ஆனா வந்து எனக்கு 0 ஸ்வாப் ஆகல. அப்ப எனக்கு என்ன ஆகுது? எனக்கு 0 ஒருவேளை வந்து எனக்கு 2 ஸ்வாப் பண்ணும்போது 0 கடைசியில இருந்துச்சுன்னா அது எனக்கு இங்க வந்துரும். ஆனா வந்து நான் 0வை இங்க ஸ்வாப் பண்ணணும்ல. ஏன்னா வந்து 0 சென்டர்ல இருக்க கூடாது. எனக்கு 0 வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு தான் போகணும். இப்போ ஒருவேளை நான் இங்க இருந்து செக் பண்ணிட்டு வரும்போது எனக்கு 2 ஏதாவது இருந்ததுன்னா நான் கண்டிப்பா அதை வந்து கடைசி பொசிஷன் மூவ் பண்ணிருப்பேன். பட் அப்ப 0 அப்படி இல்ல. நான் 0 வந்து கடைசி பொசிஷன் இங்க ஏதாவது இருந்துச்சுன்னா நான் 0 வந்து கண்டிப்பா இங்க மூவ் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து இங்க இருக்கக்கூடிய வேல்யூ எதுவுமே நான் செக்கும் பண்ணிருக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய வேல்யூ செக் பண்ணி தான் நான் இங்க 2 நான் ஸ்வாப் பண்ணுவேன். இங்க இருக்கக்கூடிய வேல்யூ எதுவுமே செக் பண்ணிருக்க மாட்டேன். அதனாலதான் வந்து நான் இங்க இருக்கக்கூடிய 0 வந்து இங்க ஸ்வாப் பண்ணும்போது எனக்கு 0 இங்க வந்துருச்சு. ஆனா பாருங்க இந்த 0 வந்து நான் இங்க தானே போகணும் எனக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒன்ஸ் அகைன் வந்து எப்பப்பெல்லாம் வந்து நான் ரைட் ஸ்வாப் பண்றேனோ அதாவது எனக்கு வேல்யூ வந்து இப்படி இருந்துச்சு. ஓகேவா? இப்ப நான் இந்த வேல்யூ செக் பண்றேன். இது 2. சோ எனக்கு இந்த 2 வந்து இங்க வந்துருச்சு. 0 இங்க வந்துருச்சு. நான் எடுத்த உடனே நெக்ஸ்ட் பாயிண்டர் இங்க மூவ் பண்ணாம நான் இன்னொரு வாட்டி இந்த வேல்யூ நான் இன்னொரு வாட்டி செக் பண்றேன். ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் செக் பண்றேன். ஓகேவா? செக் பண்ணிட்டு அது 0வா இருந்தா அத ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு மாத்திக்கிறேன். ஓகேவா? 0 இங்க வந்துரும். 1 இங்க வந்துரும். ஓகேவா? என்னோட ரைட் பாயிண்டர் வந்து இங்க வந்துரும். ஓகேவா? ஏன்னா வந்து நான் இந்த ஸ்வாப் பண்ணிட்டேன். சோ நான் ரைட் பாயிண்டர் குறைச்சுக்கிறேன். இப்ப பாருங்களேன் எனக்கு அரே ஷார்ட்டர் ஆயிடுச்சா? ஏன்னா வந்து 0 வந்து இதுக்கப்புறம் எங்காவது இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பா சென்டர் பொசிஷனுக்கு வரும். 2 எங்க இருந்துச்சோ அந்த பொசிஷனுக்கு வரும். பட் அந்த 0வை நான் மறுபடியும் செக் பண்ணி அந்த 0வை நான் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு போகணும். ஓகேவா? சோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் ரெண்டு எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு வேல்யூவை செக் பண்றோம். 1ஆ இருந்தா விட்டுற போறோம். ஒண்ணுமே பண்ண போறதில்ல. 0வா இருந்தா ஜஸ்ட் வந்து லெஃப்ட் ஸ்வாப் பண்றோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்டர் மூவ் பண்றேன். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ செக் பண்ணிட்டே போறேன். ஒருவேளை 2ஆ இருந்தா நான் ஸ்வாப் பண்ணிட்டு நான் பாயிண்டரை மூவ் பண்ண போறதில்ல. அதாவது இப்ப இங்க பாத்தீங்களா நான் இங்க ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இந்த வேல்யூ செக் பண்ணேன். பட் நான் லெஃப்ட் பாயிண்டர் அப்படி இல்ல. இப்ப நான் இங்க இருந்து 0 வந்து நான் லெஃப்ட் ஸ்வாப் தான் பண்ணேன். ஏன்னா வந்து இங்க இருந்து 0 வந்து நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணி நான் 0 இங்க போட்டேன். பட் நான் ஏதாவது செக் பண்ணணுமா? ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நான் இங்க செக் பண்ணிட்டு தான் வந்திருப்பேன் எல்லாத்தையும். செக் பண்ணிட்டு தான் நான் இது வரைக்கும் வந்திருக்கேன். அப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து எந்த ஒரு 2மே இருக்க சான்ஸே இல்ல. சோ அதனால வந்து நான் நெக்ஸ்ட் வேல்யூ தாராளமா செக் பண்ணலாம். ஆனா இந்த பக்கம் அப்படி இல்ல. இந்த பக்கம் 0 இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா இங்க தான் வந்து நிக்கும். அந்த 0 நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணி நான் அதை இங்க ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? சோ இதுதான் கான்செப்ட். சோ இது அப்படியே வந்து நான் கோடிங் பார்ட்ல போடுறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு நோட் மாதிரி கொடுத்திருக்காங்க. Do not return anything, just modify nums placed instead. அதாவது நம்ம எந்த ஒரு ஆன்சருமே வந்து ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து இந்த நம்ஸ் அரே வந்து நம்ம மாடிஃபை பண்ணா போதும். அதாவது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்ல, இப்ப ஸ்வாப் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணோம்ல, அது மட்டும் பண்ணா போதும். அவங்களே வந்து அவுட்புட் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? நம்ம ரிட்டர்ன் போட்டு இந்த நம்ஸை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம லாஜிக் எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொன்னா ரெண்டு பாயிண்டர் என்ன லெஃப்ட் பாயிண்டர் வந்து 0, அதாவது 0th இண்டெக்ஸ்ல இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து லெஃப்ட் பாயிண்டர். அந்த ரைட் பாயிண்டர் எங்க இருக்கணும்? என்னோட கடைசி இண்டெக்ஸ், அதாவது லாஸ்ட் பொசிஷன் என்ன? லென் ஆஃப் நம்ஸ் -1. ஓகேவா? அதாவது என்னோட அரேயோட லென்த்ல இருந்து 1 மைனஸ் பண்ணா வந்து என்னோட லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? அதுதான் வந்து என்னோட ரைட் பாயிண்டரோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து நான் செக்கிங் பண்றதுக்கு ஒரு பாயிண்டர் சூஸ் பண்ண சொன்னேன்ல. நான் ஒரு வேல்யூவா வந்து செக் பண்றதுக்கு நான் ஒரு பாயிண்டர் சூஸ் பண்ண சொன்னேன்ல. சோ அதுக்கு வந்து நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அது எங்க இருந்து செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருந்து செக் பண்ணிட்டு போகணும். சோ i = 0. ஓகேவா? இந்த ரெண்டு பாயிண்டர் வந்து எதுக்குன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த i வந்து செக்கிங் பாயிண்டர், ஒவ்வொரு வேல்யூவை செக் பண்றதுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ இது புரிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆபரேஷன் வந்து நான் எது வரைக்கும் பண்ணணும்? என்னோட செக்கிங் பாயிண்டர் வந்து ரைட் பாயிண்டரை மீட் பண்ற வரைக்கும் செக் பண்ணணும். இங்க பாத்தீங்கல்ல, நான் ஒவ்வொரு வேல்யூஸா செக் பண்ணிட்டே வர்றேன். ரைட் பாயிண்டர் எனக்கு இங்க இருந்துச்சுன்னா நான் இது வரைக்கும் செக் பண்ணா போதும்ல. இதுக்கப்புறம் எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் ஆகி தான் இருக்கும். சோ நான் அதுக்கப்புறம் செக் பண்ண தேவையில்லை. சோ என்னோட i வேல்யூ, அதாவது i தான் வந்து இந்த செக்கிங் பாயிண்டர். i வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டே வர்றேன். எனக்கு எப்ப வந்து இது r ஓட மீட் ஆகுதோ, இதுதான் வந்து ரைட் பாயிண்டர். இது லெஃப்ட் பாயிண்டர் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்ப வந்து இந்த r பாயிண்டரோட மீட் ஆகுதோ நான் அப்ப வந்து இந்த ஆபரேஷன் எண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் கண்டிஷன். சோ இது அப்படியே இங்க அப்ளை பண்ற பாருங்க. while i less than or equal to r. ஓகேவா? அதாவது எனக்கு இந்த செக்கிங் பாயிண்டர் வந்து ரைட் பாயிண்டரோட கம்மியா இருக்கணும், ஆர் அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். அதை தாண்டி போயிடக்கூடாது. அதுதான கண்டிஷன். உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து ரைட் பாயிண்டர் மீட் பண்ற வரைக்கும் நான் செக் பண்ணிட்டே வரேன். எப்ப எனக்கு மீட் ஆகுதோ அப்ப வந்து இந்த லூப் வந்து எண்ட் ஆயிரும். ஓகேவா? சோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்? நம்ம செக் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 0 ஆர் 2 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். சோ if nums of i double equal to 0 இருந்தா, ஓகே, ஃபர்ஸ்ட் 0 கண்டிஷன் எழுதலாம். 0 இருந்தா என்ன பண்ணணும்? என்னோட லெஃப்ட் பாயிண்டரோட ஸ்வாப் பண்ணணும். ஏன்னா வந்து லெஃப்ட் பாயிண்டரா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். சோ வந்து 0லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்றேன். சோ என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல? nums of i, nums of l equal to nums of l,
கமா நம்சா 5 அதாவது ரெண்டையும் ஸ்வாப் பண்றேன் ஓகேவா உங்களுக்கு பைத்தான்ல வந்து ஸ்வாப் பண்ற கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி போட்டாவே வந்து ஸ்வாப் ஆயிரும் ஓகேவா பைத்தான்ல வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சோ நான் வந்து வளவலன்னு பெருசா வந்து இது இழுக்கல ஓகேவா ஜஸ்ட் வந்து ஸ்வாப் பண்ற சிம்பிள் கான்செப்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொன்னேன் என்னோட லெஃப்ட் பாயிண்டரையும் மூவ் பண்ணணும் அதே மாதிரி செக்கிங் பாயிண்டரையும் மூவ் பண்ணணும் அதாவது இங்க பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு இந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா 1 இப்படி 0 இப்படி இருக்கு இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறீங்க ஓகே இது ரைட் பாயிண்டர் இது லெஃப்ட் பாயிண்டர் இது வந்து என்னோட செக்கிங் பாயிண்டர் இது வந்து ஐ இது எல் இது ஆர் நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ செக் பண்றேன் இது ஒன்னு நான் எதுவுமே பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட் நான் இது செக் பண்றேன் ஓகேவா இது ஜீரோவா ஜீரோ வந்து என்ன பண்ணணும் நான் இங்க ஸ்வாப் பண்றேன் ஸ்வாப் ஆயிடுச்சு எனக்கு ஜீரோ இங்க வந்துடும் 1 வந்து இங்க வந்துடும் ஓகேவா அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வேற ஜீரோ வந்து அதை எங்க ஆட் பண்ணணும் இங்க தானே ஆட் பண்ணணும் அப்ப வந்து நான் லெஃப்ட் பாயிண்டர் நான் இங்க கொண்டு வரணும்ல ஏன்னா அப்பதான் வந்து என்னோட லெஃப்ட் பாயிண்டர் நெக்ஸ்ட் இங்க வந்திருக்கும் சோ நான் லெஃப்ட் பாயிண்டர் ஸ்வாப் பண்ணும்போது ஜீரோ ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும் சோ வந்து என்னோட லெஃப்ட் பாயிண்டர் இன்க்ரீஸ் பண்ணணும் அதே மாதிரி நான் இந்த வேல்யூ செக் பண்ணி முடிச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் இதை தானே செக் பண்ணணும் என்னோட ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அதே மாதிரி எல்லோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேவா சோ இதுதான் கான்செப்ட் சோ இது அப்படியே வந்து நான் அப்ளை பண்றேன் பாருங்க எல் பிளஸ் ஈக்குவல் டு 1 ஐ பிளஸ் ஈக்குவல் டு 1 ஓகேவா இது உங்களுக்கு ரெண்டுமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ரெண்டு வந்து ஏன் இன்க்ரீஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட் கண்டிஷன் எழுதலாம் நம்ம எல் இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ டபுள் ஈக்குவல் டு 2 இருந்தா ஓகேவா 2 இருந்தா என்ன பண்ண சொன்னேன் நான் என்னோட ரைட் பாயிண்டரோட ஸ்வாப் பண்ண சொன்னேன் சோ நம்ஸ் ஆஃப் ஐ கமா நம்ஸ் ஆஃப் ஆர் நான் மேல போட்ட ஸ்வாப் கண்டிஷன் அப்படியே இங்க ரைட் பாயிண்டருக்கு போடுறோம் ஓகேவா நம்ஸ் ஆஃப் ஆர் கமா நம்ஸ் ஆஃப் ஐ ஓகேவா அவ்வளவுதான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்னோட ரைட் பாயிண்டர் குறைக்கணும் லெஃப்ட் பாயிண்டர் இன்க்ரீஸ் பண்ணணும் ரைட் பாயிண்டர் டிக்ரீஸ் பண்ணணும் இங்க பாருங்க ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து ஸ்வாப் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட ரெண்டு வந்து நான் இங்க தான் ஸ்வாப் பண்ணணும் சோ வந்து என்னோட இந்த பாயிண்டர் வந்து நான் இப்போ இங்க குறைக்கணும் ஓகேவா நான் அதே மாதிரி என்ன பண்ண சொன்னேன் எப்போ வந்து ரைட் பாயிண்டரோட ஸ்வாப் பண்றனோ அப்போ வந்து நான் இன்னொரு வாட்டி வந்து என்னோட வேல்யூ செக் பண்ணணும்னு சொன்னேன்னா அப்ப என்ன பண்ணலாம் என்னோட செக்கிங் பாயிண்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணாமே விட்டுட்டா இன்னொரு வாட்டி வந்து அதை செக் பண்ணும்ல சோ எப்பப்பெல்லாம் நான் வந்து நான் ரைட் ஸ்வாப் பண்றணும் அதாவது நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூ ரெண்டா இருந்து அது ரெண்டா வந்து நான் ரைட் சைடு ஸ்வாப் பண்ணனா நான் இந்த ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் வந்து அந்த வேல்யூ செக் பண்ணணும் ஏன்னா வந்து இங்க இருக்கக்கூடிய ஜீரோ வந்து இங்க வந்துருச்சுன்னா அந்த ஜீரோவை நான் மறுபடியும் வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொண்டு போகணும் சோ அதனால வந்து நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணணும் சோ அதனால வந்து நான் செக்கிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணாமே விட்டுறலாம் ஓகேவா இன்க்ரீஸ் பண்ணாம விட்டு அது இன்னொரு வாட்டி ஆட்டோமேட்டிக்கா செக் ஆகும் ஓகேவா சோ அவ்வளவுதான் இதை வந்து நான் அப்படியே அங்க அப்ளை பண்றேன் பாருங்க சோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் ஆரை மட்டும் மைனஸ் பண்றேன் ஆனா வந்து நான் ஐயை வந்து இன்க்ரீஸ் பண்ணல நான் எதுவுமே பண்ணல நான் அப்படியே விட்டுற போறேன் ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்னோட ஒன்னா நம்பர் கண்டிஷன் இந்த இடத்துல எல்ஸ்னு போட்டாவே போது ஏன்னா வந்து 3 கண்டிஷன் தான் இருக்க போகுது ஒன்னா வந்து 0வா இருக்கு இல்ல 2வா இருக்கு இல்ல 1ஆ இருக்கும் இந்த 3 வேல்யூ தானே இருக்கும் அதுக்கு மேல வேற வேல்யூஸ் இருக்க சான்ஸ் இல்ல சோ வந்து நான் அந்த 3 வேல்யூஸ் மட்டும் கண்டிஷன் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் எழுதிட்டேன் சோ டிஃபால்ட்டா 3ஆவது வேல்யூ எல்ஸ்னு போட்டாவே போது அது 1க்கு தான் ஒர்க் ஆகும் சோ எல்ஸ் ஐ பிளஸ் ஈக்குவல் டு 1 அதாவது எனக்கு ஒன்னா நம்பரா இருந்தா என்ன பண்ணணும் ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனா அதை செக் பண்ணவே தேவையில்லை அதாவது செக் பண்ணிட்டு அது ஒன்னா நம்பரா இருந்தா நான் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னோட செக்கிங் பாயிண்ட் நான் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்றேன் ஓகேவா ஏன்னா ஒன்னா நம்பரா இருந்தா நான் எந்த ஒரு சேஞ்ச் பண்ண போறதில்ல அதாவது எந்த ஒரு ஸ்வாப்பும் பண்ண போறதில்ல நான் அப்படியே விட்டுற போறேன் ஓகேவா அவ்வளவுதான் என்னோட 3 கண்டிஷன் முடிஞ்சது சோ அவ்வளவுதான் என்னோட டோட்டல் லாஜிக்கும் ஓகேவா நாங்க என்ன சொல்லி கொடுத்தோம் அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணிருக்கேன் வேற எந்த ஒரு சேஞ்சுமே நான் இங்க பண்ணல 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நாங்க என்ன போட்டோம்னா அதே லாஜிக் தான் இங்க உங்களுக்கு கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த கோடை வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் நம்ம வந்து எந்த ஒரு ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை அவங்களே சொல்லிட்டாங்க do not return anythingனு ஜஸ்ட் மாடிஃபை மட்டும் பண்ண சொல்லிட்டாங்க நம்ம மாடிஃபை பண்ணியாச்சு ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் அந்த கோடை வந்து ரன் பண்றேன் ஓகே எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது நம்ம வந்து ஃபுல்லா சப்மிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே எனக்கு பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் சப்மிட் ஆயிடுச்சு அதே மாதிரி எனக்கு ரன் டைமும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது 42 ms தான் கிடைச்சிருக்கு ஓகேவா சோ இது ஒரு எஃபிஷியன்டான லாஜிக்கும் கூட அதனாலதான் வந்து எனக்கு ரன் டைமும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு ஓகேவா சோ கண்டிப்பா வந்து இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த கொஸ்டினோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க ஓகேவா ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஸ்பேஸுமே யூஸ் பண்ணல அதாவது எந்த ஒரு புதுசா ஒரு அரேவோ கிரியேட் பண்ணல அதே மாதிரி அரே லிஸ்ட் எந்த ஒரு கலெக்ஷனும் வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்ணல சோ வந்து எனக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கும் அதாவது எனக்கு ஒரு வேரியபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கும் சோ அதனால வந்து இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of 1 அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் ஓகேவா சோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம புதுசா இந்த ஒரு அரேயும் கிரியேட் பண்ணல கொடுத்த அரேவை ஜஸ்ட் நம்ம மாடிஃபை பண்ணிருக்கோம் சோ அதனால வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் தேவைப்படல ஓகேவா சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த நம்ஸ் அரேல எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அத்தனை வாட்டி நம்ம செக் பண்ணிருக்கோம் அதாவது இந்த ஐயோட வேல்யூ வந்து 0ல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோமா அதாவது 6 பாயிண்டர் மீட் பண்ற வரைக்கும் இப்போ 6 பாயிண்டர் நம்ம டிக்ரீஸ் பண்ணாம கடைசி பாயிண்டர்லயே வச்சிருந்தோம்னா இப்போ ஒருவேளை எனக்கு 2ஆம் நம்பர் எங்கேயுமே கிடைக்கல 0 அண்ட் தென் 1 மட்டும் தான் இருந்ததுன்னா எனக்கு 6 பாயிண்டர் வந்து டிக்ரீஸே ஆகாதுல அப்ப எனக்கு என்ன ஆகும் ஐ பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் மூவ் ஆயிட்டே போகும் அப்ப எனக்கு எல்லா எலமெண்ட்டும் ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணும் சோ எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா O of n அதாவது எனக்கு இங்க எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வாட்டி எனக்கு அத்தனை ஆபரேஷன் வந்து இங்க நடக்கும் ஓகேவா சோ அதுதான் வந்து இங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி சோ இந்த கொஸ்டினோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் O of n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of 1 ஓகேவா எனக்கு லீனியர் டைம்ல வந்து ரன் ஆகுது அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்ல வந்து எனக்கு ஆபரேஷன் நடக்குது ஓகேவா சோ இது ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரியலனா ஒன் செகண்ட் வந்து லாஜிக் பார்ட்டை திரும்ப பார்த்துட்டு வந்து இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு பார்த்து புரியலனா வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல யார் வந்து டெலிகிராம்லயே டவுட் வந்து கேளுங்க நான் கண்டிப்பா வந்து உங்க டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றேன் ஓகேவா
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் குடுங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனல சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட்மெயில் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் தென் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். இதே மாரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.